ஹாய் சாந்தினி. ஹாய் ஃப்ரெண்ட் ப்ரோ. என்ன ஒரே சோகம். அதை ஏமா கேட்குற? சரி, இந்த ஷோக்கு என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க? நேற்று ஈவினிங் ப்ரொடியூசர் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி கடுப்பேத்துறாங்க மயிலாடு இருக்குல்லம்மா, அது நீங்கள் ஆங்கர் பண்ணணும் நாளைக்கு அப்படின்னாங்க. சரி சார் வந்துடுறேன் சார். சந்தோஷமா மூட்டை தூக்கி கிளம்பி. ஆமா, ஜாலியாக கலாய்க்கிறது. சரி, ஏன் பிரீத்தி வரலன்னு கேட்டியா? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நான் நீங்க அதுக்கு தான் சோகமா இருக்கீங்க. ஆமா, என்னன்னா ஒருத்தர் கால் பண்ணிச்சு, கால் பண்ணி பயங்கரமா பேசிடுச்சு. அச்சச்சோ. மேடம் கோயம்பேடு பக்கம் போகும்போது பின்னாடி வண்டி விட்டு தூக்கிட்டாங்க. அச்சச்சோ. ஒரு உளுந்து கை ஃபுல்லா ஒரே சராய்ப்பு. அதனால ஹெல்த் சரியில்லாதனால இன்னைக்கு ஷோக்கு வரல. சோ அதனால நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க. அதனால நான் சோகமா இருக்கேங்கிற ரெண்டாவது விஷயம் உனக்கு என்ன சொல்றேன்னா அறிவுரை இது. வாய அமைதியா வச்சுட்டு ஒழுங்கா ஷோ பண்ணணும். அதனால என்ன சொல்றேன்னா பிராங்க் ப்ரோ கலாய்ப்பாரு, நான் சும்மா கூட உட்காந்துக்கிறேன். அப்படி இல்ல, நீயும் அதெல்லாம் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த ஷோ கூட்டிட்டு வந்திருக்கோம். சோ இந்த ஷோ இப்ப நம்ம வெல்கம் பண்ணிடலாம் மக்களை. ஓகே, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என்னது? இப்படி இப்படி இப்படி. ஓகே, இப்படி இப்படி இப்படி. அதுதான் கடுப்பேத்துறாங்க மை லார்ட். சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சோ வெல்கம் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். இன்னைக்கு நம்ம ஷோக்கு வர போற கெஸ்ட் யார் தெரியுமா? நிறைய முடி வச்சிருந்தாரு, காலைல பார்த்தேன். அவரை மட்டும் பொண்ணுன்னு தானே நினைச்சேன். ஆமா. ஆனா அவரோட கேர்ள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்மையா வச்சிருப்பாரு. அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது பயங்கர வெயிட் எல்லாம் போட்டு இருந்தாரு. திடீர்னு ஆள் பார்த்தா ஸ்லிம் ஆகி மிரட்டல ஒரு படத்துல என்ட்ரி கொடுத்தாரு. அவரு அந்த பேசின ஒரு டயலாக் ஊர்லயே பயங்கர பரபரப்பாய் பாப்புலர் ஆயிடுச்சுமா. அப்படின்னு டயலாக் பேசினாரு? உனக்கு தெரியாது. அது கரெக்ட் தான். நீ வழக்கமா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கேட்ப, என் ஃப்ரெண்டு சோகமாயிட்டாப்ல ஒரு லவ் மேட்ரு அந்த மாதிரி நீங்களும் காலையில அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ரொம்ப சோகமா இருந்தீங்களா? நம்மளுக்கு அந்த பழக்கம் கிடையாது. சோ அந்த மாதிரி பேசி பயங்கர ஹிட்டான ஒரு நபர் தான். ஃபியூச்சர்ல பார்த்தனா பயங்கரமான படங்கள்லாம் அவர் பண்ணிருக்காரு. பெரிய பெரிய படங்கள்ல இவர் தான் முக்கிய புள்ளி அப்படின்னே பேசிக்கிறாங்க. ஹீரோவாவும் வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் வேற பேசிக்கிறாங்க. இந்த டீடைல் எல்லாமே அவரே நம்ம கூப்பிட்டு கேட்டறலாம். சோ லெட்ஸ் வெல்கம் டானி. நல்லா சவுண்டா தரறாங்க. ஆள் வச்சு கிளாப் பண்றது கூட்டிட்டு வர சொல்லுங்க. அவரே எப்படி போயிட்டு இருக்கு? முதல் முறையா என்ட்ரி எனக்கு ஆம்ஸ்டாங் மாதிரி பட் சூப்பர். பட் என்ன இன்னும் ஸ்டார்லாம் கட்ட விட்டுருக்கீங்க ஊர்ல? இன்னும் இதெல்லாம் கிறிஸ்மஸ்லாம் முடியலையா? முடிஞ்சிச்சு. நம்ம கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்டார் கட்டி இருக்கிறோம். நிலா பக்கத்துல நட்சத்திரம் இருக்குமா இல்லையா? ஓ, அதனால 3 நட்சத்திரம் மட்டும் இருந்தா மக்கள் கோச்சுப்பாங்க. நிறைய பேர் இருக்கு. நட்சத்திரமா? 2 கவுண்ட் விறகட்டலாம் வாங்கி அடிக்க வச்சிருக்கீங்க. என்ன மேட்டர்? அதாவது நிலாலே போயிட்டு மரம் நடலாம் அப்படிங்கிற டெக்னாலஜி நம்ம தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். உண்மையிலே பிராங்க் இது சிரிப்பு ஷோவா இல்ல சிலாக்கி ஷோவான்னு தெரியவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி செட்டப் நைட் 11 மணிக்கு மேல ஒரு டாக்டரும் ஒரு பொண்ணு பர்சனலா பேசிட்டு அந்த ஃபீலிங் வந்துருச்சா? அதான் டவுட் வந்துருச்சு. நான் அதனாலதான் டப்புன்னு மீசெல்லாம் வச்சு குறுந்தாட்டில எடுத்து வெறும் மீசையா மாட்டிட்டேன். சூப்பர். ஓகே ஃபைன். எப்படி போயிட்டு இருக்கு ப்ரோ? சூப்பரா போயிட்டு இருக்கு பிராங்க். ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். நம்ம மீடியாஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு உங்களை இதுல கெஸ்டா கூப்பிட்டுருக்கிறதுல நாங்க செம ஹாப்பி. சோ இன்னைக்கு நம்ம ஷோல யார் ஃபர்ஸ்ட் நம்ம கலெக்ட் பண்றோம்? கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க. கடுப்பேத்தணும்னு நினைச்சாலே என் ஃபோன் எடுத்ததுனா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் லைன்ல இருக்காங்க. அவங்களாம் கேன்ல போட்டுக்கிறேன் கடுப்பேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்ல போட்டுருக்கேன். அந்த கேல எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா மதுமிதா. உலகத்துக்கு தேனட பேபி இப்படி சொன்னா தெரியும். அப்படிலாம் சொன்னதான் அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஜாங்கிரியை இப்போ லைட்டா கிள்ளி பார்க்கலாம். ஸோ கனெக்ட் த கால் டு மிஸ் மதுமிதா. Hello. Hello, யாருங்க? Yeah, very good evening, madam. Is this Loganayaki? Madam? சொல்லுங்க. Madam, is this Loganayaki? We are calling from Chennai International Airport. Lokeshwari. Lokeshwari. You have a different name in your passport saying, in your luggage saying it is Madhumita. Are you Madhumita too? You have a second name? Hello? Hello? Hello, ma'am. Ma'am, நாங்க சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து கால் பண்றோம் மேம். உங்க லக்கேஜ் மிஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா, மிஸ் ஆயிடுச்சுமா. அப்படியே ஏர் இந்தியால ஸ்ரீலங்காக்கு போக வேண்டியது. ஓகே. சுத்தமா லக்கேஜே வரல. நீங்க யாரு மேம்? மிஸ் மதுமிதா இல்லையா? அவங்க அம்மா பேசுறேன். மதுமிதா இல்ல மேம், கொஞ்சம் மதுமிதா கிட்ட போன் கொடுங்களேன். ஹலோ. ஹலோ. சொல்லுங்க மேம். உங்க பேக் என்ன கலர் மேம்? ஆக்சுவலா சும்மா வெரிஃபிகேஷனுக்காக கால் பண்ணோம். அப்புறமா நீங்க மேபி ஹையர் பிரவுன் கலர் பேக். ஓகே. உள்ள வேற ஏதோ இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. இப்போதைக்கு லக்கேஜ் எங்களால ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. அது விஷயமா எங்க ஹையர் அஃபீஷியல்ஸ் இல்ல ஏதோ உயிரினம் இருக்க மாதிரி இருக்கு. எங்க ஹையர் அஃபீஷியல்ஸ் லைன்ல இருக்காங்க. நீங்க கொஞ்சம் ஆமா, ஏதோ உயிரோட உள்ள ஏதோ துடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ நீங்க தயவு செஞ்சு எங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட ஃபோன் கொடுக்கிறேன். என்னதுக்கு? ஹலோ. ஹலோ.
இல்லங்க வாய்ஸ் சரியா கேட்கல, கொஞ்சம் எனக்கு சவுண்டா பேசுங்க. என் பேரு டாம், மிஸ்டர் டாம். நான் ஏர்போர்ட்ல ஒர்க் சொல்லுங்க. பண்றேன். மேம் இந்த மாதிரி உங்க லக்கேஜ் வந்துட்டு இந்த மாதிரி காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்துட்டு இதை வந்து நாங்க போலீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்றோம். நீங்க என்ன பண்ணுங்க வந்து அங்க கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம ஏர்போர்ட்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் வந்து நீங்க வந்து அதை வாங்கிக்கலாம். பிரவுன் கலர் ட்ராலி கரெக்டா உங்களோட இது? ஆமா, உங்களோட பேக் வந்து இருக்கு. உள்ள வந்துட்டு எது ஃபிஷ் அந்த மாதிரி எது வச்சிருக்கீங்களா மேம்? அதெல்லாம் எதுவும் வச்சிலங்க. ஏன்னா லைக் ஸ்கேன் பண்றது இல்ல தெரியல. என்னன்னா the problem is like உள்ள வந்துட்டு ஏதோ வந்து ஃபுல்லா என்னோட காஸ்மெட்டிக்ஸ், என்னோட புது ஜுவல்லரிஸ் and வந்து என்னோட Dress தான் இருக்கு. இல்ல பட் வந்து ஸ்கேனிங்ல வந்துட்டு உள்ள ஏதோ இறந்து கிடக்குற மாதிரி ஏதோ இருக்குது. சம் ஏதோ வந்து இல்லங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே ஏன்னா வந்து நம்ம ஸ்கேனிங்ல பாக்கும்போது ஏதோ வந்து தவளையோ பெரிய சைஸ் தவளை இல்ல குரங்கு அந்த மாதிரி ஓபன் பண்ணி பார்க்கலாமே. இல்ல லைக் அதாவது சார் என்ன சார் அவங்க வர இல்ல சொல்லுங்க மேம் சார். நீங்க இல்லாம நாங்க ஓபன் பண்ண முடியாது. மேம் நீங்களா சோ சொல்லுங்க. அதனால லேடிஸ் நீங்க நீங்க எப்ப வர முடியும் ஏர்போர்ட்டுக்கு? சென்னை ஏர்போர்ட்ல எங்க வந்து பார்க்கணும்? நீங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேரு மிஸ்டர் டாம், டாம் தர்மலிங்கம். டாம். ஐயா. ஓகே. நீங்க எங்க வந்து ஏர் இந்தியால இருந்து பேசுறீங்களா? ஏர் இந்தியால எந்த செக்ஷன்ல இருக்கீங்க? ஏர் இந்தியால நான் வந்துட்டு பி செக்ஷன் மேம். ஹலோ. ஓகே. ஓகே, கிளியரன்ஸ் நான் தான் பாத்துக்கிறேன். நீங்க வந்துட்டு அங்க மிஸ்டர் டாம் தர்மலிங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு உங்களை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்துடலாம். மேம் இப்போ வந்துட்டு உள்ள வந்துட்டு உங்களோட ஜுவல்லரிலாம் இருக்குது, அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. அதான் இந்த உயிரினம் மட்டும் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் வந்து இது ஸ்கேனில் பார்க்கும்போது ஒரு மாதிரி மங்கி மாதிரி டிசைனில் இருக்குது அது பார்க்கும்போது. ஸோ உங்களோட இது இல்லாமல் நாங்கள் ஓப்பன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் வந்துட்டு அது ஒரு சின்ன இது எங்களுக்கு. ஹலோ கலெக்டர் மேம். ஆமாம் மேம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. நாங்கள் வேந்த டிவில இருந்து கடுப்பேத்துறாங்க மை லார்ட் அப்படிங்கிற ஷோல இருந்து பேசுகிறோம் மேம். தெரியும் யாரை கலாய்க்கிறீங்க, நான் தான் கண்டுபிடிச்சேன். அதுங்க திட்டுறதா டேனியை திட்டுங்க. உங்களை இப்பெல்லாம் கலாய்க்கிறது. கரெக்ட்டா சொல்றேன் யாரோ கலாய்க்கிறாங்கன்னு என்ன சொல்லி. தயவு செய்து அசிங்கமா திட்டாத டானி. ஓகே. டானி, உங்க ஃப்ரெண்ட் டானி தெரியுமா? டானி தெரியும். அவர்தான் அந்த பெட்டிக்குள்ள அவர்தான் உட்கார்ந்து இருந்த ஃபீல்ல உங்களுக்கு சொல்ல சொன்னாரு. இல்ல நேர்ல வந்து இருக்கு உயிரினமா. எல்லாரும் நாங்க எவ்வளவு ஷாக் ஆயிட்டோம் தெரியுமா பண்ணி. எல்லாரும் அம்மா கிட்ட போன கொடுத்தாங்க. லவுட் ஸ்பீக்கர்ல போட இந்த விஷயம் வந்து உலகத்துக்கு தெரியுது. மேடம் உங்களோட லக்கேஜ் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை ஏதோ டென்ஷன் படிச்சிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. சரி நோ ப்ராப்ளம். வேண்டதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you. ஓகே பாய். Thank you bye. அசிங்கமா இப்படி பேசலங்க. அவன் வந்துட்டு விட்டுறதா கெட்ட வார்த்தையில ஆமா, திட்டிருப்பான். அதான் முன்னாடியே சொல்லிட்டாரு நான் வந்து பர்சனலா பேசிருப்பேன் நிறைய விஷயங்கள். பர்சனலா அசிங்கமா பேசிருப்பேன். டக்குனு ஆடி அப்படின்றான்னு வச்சுக்கோங்க. அது ஒரு அது பிரச்சனை பீப் போட்டுக்கலாம். அப்படிங்களா? ஐயோ பீப்பே வேணாம் பாஸ். எல்லாத்துக்கும் இவ்வளவு வாங்கிடுறேன். பீப் சாங்குக்கு அப்புறம் நம்ம ஷோ பீப் தான் ஃபேமஸ் தெரியும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. சோ இப்போ நம்ம ஷோல வரப்போறது ஒரு சின்ன பிரேக். இதுக்கு அப்புறம் வந்து ஜெனரல் பப்ளிக்க கலாய்க்கலாம். இப்போ நம்ம ஷோல வரப்போறது ஒரு சின்ன பிரேக். இது கடுப்பேத்துறாங்க மை லார்ட். வெல்கம் பேக் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். ஓகே ஃபைன். சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பிரீத்தி தெரியும்னு நினைக்கிறேன். பிரீத்தி சுரேஷ். ஆமா தெரியுங்களா? அவரோட ஆஸ்தான ஆங்கர். ஆக்சுவலா இந்த ஆங்கர். இந்த என்னது ஏதோ கேட்டுச்சே காது. நீங்க வேற யாரோ தப்பா புரிஞ்சிட்டீங்க இல்ல நினைக்கிறேன். நான் டக்குன்னு பேசினத கவனிக்கல. ஓகே பியூட்டிஃபுல் ஆங்கர். பியூட்டிஃபுல் ஆங்கர். ஓகே சிட். அப்ப இவங்க போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்க? அது டக்குனு அந்த டைம்ல யோசிச்சு நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலா பாவி சேர்ல உட்கார்ந்திருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க தப்பா பேசினால ஒருத்த வண்டி விட்டு ஏத்திட்டான். ஆமா. ஓ அந்த மேட்டரா? ஆமா. இதோட ஒரு பேப்பர்ல மாலை இதழ்ல கூட போட்டுருந்தாங்க. வாய்ப்பு போட்டாங்களா? ஆமா, ஓகே பெரிய யாரோ ஒரு celebrity-ல போடுவாங்க. அடையாளம் தெரியாத உருவம் வந்து ஏதோ செருப்புல மிச்ச பபிள் கம் மாதிரி செருப்புல கடந்து ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் அடிப்பட்ட தவளை மாதிரி ஆயிடுச்சு பொண்ணு. சோ இப்போ வந்து இப்பதான் வந்து தெளிவு நிலைக்கு வந்திருக்காங்க. சீக்கிரம் வந்துருவாங்க. நல்ல விஷயம் நல்ல விஷயம். சோ ஜெனரல் பப்ளிக் மோதுனா இப்படிதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நல்ல ஒரு மாரல். சோ அந்த விஷயத்துல உங்களை மாட்டி விட போறோம் இப்போ. வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம ஒரு நீங்க காலர் வெயிட் பண்ணி பேசணும். ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குரல் மாத்திக்கலாம். நம்ம குரல் யாருக்கும் தெரியாது. ஓகே ஃபைன். சோ இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜெனரல் காலர் யார் வராங்கன்னு பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ ஹாய், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் அமுதா பேசுறேன். நான் திண்டுக்கல் சின்னாலப்பட்டியில இருந்து பேசுறேன். அமுதா திண்டுக்கல் சின்னாலப்பட்டியில இருந்து பேசுறாங்க. உங்களுக்கு யார கலாய்க்கணும்? யார கடுப்பேத்தணும்? ஆக்டர் அமுதவாணன் தெரியுமா? அவங்களதான். அவர் எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும் அவரை? நான் அவரோட பிக்கஸ்ட் ஃபேன். ஃபேனா இருக்கிறதுனால நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஓ Facebook ஃப்ரெண்ட்ஸா? சரி, அமுதவாணன் என்னன்னு சொல்லி கலாய்க்கணும்? ஆமா, அதாவது நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ஃபேன் அமுதா வந்து உங்களை பாக்குறதுக்கு சென்னைக்கு வந்திருந்தாங்க. அட்ரஸ் மிஸ் பண்ணிட்டாங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. கையில வந்து ஒரு டைரி வச்சிருந்தாங்க, அதுல உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. அதை பார்த்து நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்க கலாய்ங்க. ஃபுல் ஸ்கிரிப்டே கொடுத்துட்டாங்க. ஓகே, நீங்க அப்படியே லைன்ல வெயிட் பண்ணுங்க. ஆமா, மத்த நம்ம டீல் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஹலோ ஹலோ, அமுதவாணன்றவன் யாருங்க? நீங்க தானங்க லைன்ல இருக்குது? ஹலோ, சொல்லுங்க சார். அமுதான்ற பொண்ணுங்க ஊர்ல இருந்து வந்திருக்குது. திண்டுக்கல்ல என்ன இந்த ஒரு பார்த்தா திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கு அந்த பொண்ணு. உன் அட்ரஸ் தொலைச்சிருச்சாமா, நீ சினிமால இருந்து நடிக்கிறியாமா, டான்ஸ் எல்லாம் ஆடுறியாமா, உன்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா நிறைய வாட்டி வெளியெல்லாம் சுத்தி இருக்கீங்களாமா, போட்டோலாம் 2-3 வச்சிருக்குது. மயக்கடிச்சு விழுந்துருச்சு. அது காலைல இருந்து உங்க அட்ரஸ் தொலைச்சு எங்க சுத்தி இருக்கு, மயக்கடிச்சு விழுந்துருச்சு பொண்ணு. இப்ப ஸ்டேஷன்ல கூட்டு வச்சிருக்கோம், மகளிர் காவலத்துல வச்சிருக்கோம். பார்வதி அம்மா தான் நம்ம எஸ்ஐ பார்வதி இருக்கிறாங்களே, அவங்க கஸ்டடியில தான் இருக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என் ஃபேன் தான் அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஆனா என்ன பார்த்தா வந்தாங்களா நீங்க சொல்லும்போதே பாத்தீங்க, உங்களோட சேர்ந்து நெருக்கமாத்த போட்டோலாம் வர காட்டியிருக்காங்க. அவங்க டைரியில வச்சிருக்காங்க. 2003 டைரியில எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்களா எல்லா விஷயத்தையும்? இல்ல சார், அப்படி சார். அவங்ககிட்ட கொடுங்க. ஏங்க அவங்க மயக்கடிச்சு பத்து கிடக்குறாங்க, அவங்ககிட்ட கொடுங்க. நீங்க என்ன கடவுளா என்ன காத்தா? நீங்க காதுல போய் பேசிக்கலாம். நீங்க என்ன விளையாட்டு காட்டுறீங்க? போனை கட் பண்ணீங்க. உங்க மேல தான் இப்ப டவுட் வருது. நீங்க உடனே கிளம்பி எல்லாம் வாங்குங்க. கோயம்பேடு மகளிர் காவலத்துக்கு உடனே வாங்க. எல்லாம் சொல்லிட்டு R2 ஸ்டேஷனுக்கு உடனே வாங்க. எங்க சார்? R2 ஸ்டேஷனுங்க, கோயம்பேடு. ஓகே. எவ்வளவு நேரத்துல வருவீங்க? 10 நிமிஷத்துல வரீங்க. நீங்க உங்களா சொல்லாதீங்க. 10 நிமிஷத்துக்கு வந்து நிக்கணும், அவ்வளவுதான். நான் இங்க பல்லாவத்துல இருக்கேன் சார். பல்லாவத்தையும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அங்க இருந்து கையில ரெக்கா கட்டிக்கோங்க. கையில ரெக்கா கட்டிக்கோங்க. கட்டிட்டு மேல ஏறி பறந்துனா சரன்னு பறந்து வந்துடலாம் கோயம்பேடுக்கு. சார் யார் சார்? என்ன இது சொல்லுங்க. ஆனா இது வேந்த டிவில இருந்து கடுப்பேத்துறாங்க மை லார்ட். ஹாய் அமுதவாணன். வேந்த டிவில இருந்து கடுப்பேத்துறாங்க மை லார்ட். ஐயால அது அமுது பாய், உங்ககிட்ட போலீஸா பேசுறது யார் தெரியுமா? யாரு? உங்களுடைய நண்பர் மிஸ்டர் டானி அவர்கள். பங்காளி என்ன மன்னிச்சுக்கோ. யாரு டானி? இதுல ஹைலைட் மேட்டர்னா, இது வரைக்கும் செலிபிரிட்டி தானே செலிபிரிட்டியை கலாய்ப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ப்ராப்பர் ஆடியன்ஸ் வந்து ஃபோன் பண்ணி ஒரு செலிபிரிட்டியை கலாய்க்கணும் அப்படி சொல்லிருக்காங்க. அமுதா தான் உங்களை கலாய்க்க சொன்னது. இல்ல, ஆக்சுவலா எனக்கு வந்து அமுதான்றவங்க தெரியும், என்னோட ஃபேன் தான். ஃபோன் பண்ணுவாங்க. அப்ப நெருக்கமான போட்டோ சென்னைக்கு தான் வந்திருக்காங்களான்னு தெரியும் எனக்கு. ஆனா வந்து எனக்காக வந்துட்டு இப்போ அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் ஆச்சா, எனக்காக வந்தாங்க. கோயம்பேடுல பஸ் பேக்ல விட்டாங்க, டவுட் ஆச்சு. எனக்கு என்னன்னா, ஒரு அந்த பொண்ணு மயக்கம் போட்டு யாரும் தெரியாத நினைச்சிட்டு அமுதா சொன்ன ஒரு விடுவாங்கன்றதுனால ஒரு கூட சொல்லிருக்கலாம். சரி பாவம் நல்ல பொண்ணு சொல்லிட்டு கூப்பிட்டு வரலான்றதுனால நான் இப்ப கிளம்பலாம் பார்த்தேன். இவ்வளவு நல்ல மனசானா? ஒரு உண்மையா இருக்க பையனை அமுதா லைன்ல இருக்காங்க. அமுது பாய் இந்த அந்த அவங்க அமுதா லைன்ல இருக்காங்க, பேசுங்க முதல்ல. இந்த நாள் நல்லா கேட்டுக்கோ, மொபைல் நோட் பண்ணி வச்சுக்க. ஏய் மாமா சார்ஜ்ல அப்ப நோட் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு ஷோல நானா கேட்டு எப்பயாச்சும் போய் எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் ஒருத்தர் கேட்டு டானிக்கு யாரு தெரியும் அத சொன்னா எப்படி தெரியாம இருக்கும், தெரிஞ்சு வச்சு. ஹலோ அமுதா இருக்காங்களா? ஆமா கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க. அமுதா ரொம்ப நடிக்காதம்மா, 10 ரூபா பரிசு. ஒண்ணு தெரியாத மாதிரி எடுத்து பேசாத, நல்லா சவுண்டா பேசு. நீங்க எஸ்எம்எஸ் பண்ணாலும் ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, பிஸியா இருக்கீங்க. உங்களை கொஞ்சம் இப்படிலாம் கலாய்க்கணும்னு தோணுச்சு.
கரெக்ட்டுமா, நான் பிஸியா இருந்தேன். உனக்கு என்னமா நீ வேற என்னமா உங்களுக்கு வேண்டிய டிவில உங்களுக்கு கொடுத்து கலாய்க்க சொல்லுங்க. கரெக்ட் ஓகேவா? அது கரெக்ட் தான். அவங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டு நீங்க வேற வந்து பிஸியா இருக்கீங்க, போன் போட்டா எடுக்க மாட்டீங்கன்ற அவங்க தப்பா புரிஞ்சு போறாங்க. தெளிவா சொல்லிடுமா. ஆனா நானும் தப்பாதான் புரிஞ்சுப்பேன். ஐயோ அம்மா பாத்துமா லைவ்மா லைவ் நான் சொல்றேன். ஹலோ, ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? அமுதவாணனுக்கு வந்து February 24 வந்து பர்த்டே. உங்களுக்கு நீங்க உங்க டிவி மூலமா அவங்களுக்கு விஷ் பண்ணிடுங்க. அமுதபாய், பிப்ரவரி 24 பிறந்த நாள் கொண்டாடும் எங்கள் அண்ணன் அமுதவாணன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you. அவங்க எல்லாம் கண்டிப்பா எனக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டாங்க. ஆனா நீ ரொம்ப நல்லா தெரிவிச்சுமா. ஓகே அண்ணா, thank you அமுதபாய், thank you அமுதா, thank you, bye bye. பாய். ஆக்சுவலா என்னன்னா இந்த மாதிரி பிராங்க் பண்றது வந்து கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான். ஏன்னா உண்மையாலே நாளைக்கு வந்து சீரியஸா யாராவது இருந்து இவரு அதே மாதிரி யாராவது போன் பண்ணா தெரியும் டிவி தானே தெரியும் போன வைன்னு சொல்லி வச்சு இந்த மாதிரி மிஸ் ஆகுது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த மாதிரி நம்ம கூப்பிட்டு சால்வ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இனிமேட்டு அந்த அவேர்னஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நம்ம கலாச்சா கூட உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்றது ஒரு ஹோப் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இன்னொரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பிராங்க் பண்ணுறது நம்ம எப்பயும் அலர்ட்டாக இருக்கணும். அந்த ஒரு செகண்ட் நம்ம பண்ண தவறுகள்லாம் அப்படி சும்மா ஆல்பம் போட்ட மாதிரி வந்து போவோம். பார்த்தீங்கன்னா யாரு நம்ம எந்த அமுதா, ஏ அமுதமா, பி அமுதமா, தவறோட தான் பிரியா போலையே. ஐயோ பிரியா என்ன பாஸ் நீங்க எங்க அம்மாலாம் வந்துட்டாங்க கோயிலுக்கு சொல்ல ஆரம்பிச்சு. ஐயோ ஏன் பையன் பிரச்சனை மாட்டினாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பொதுவான பேர் இந்த பிரியானெல்லாம் பொதுவான பேர். ஃபேஸ்புக் வேற சொல்லிட்டீங்களா, நம்ம அடிக்கடி அதில் போய் எட்டி பார்த்துட்டு வரது வேற. ஃபேஸ்புக்கில் லவ் பண்ண பொண்ணு கையெழுத்துனும் போது எனக்கு கதி கலங்கிச்சு முடிஞ்சிச்சு. நான் நினைச்சேன் ஒரு பேரை தெரியல அந்த சாமி யாரும் தெரியல, அவங்களுக்குலாம் மொட்டடிக்கிறேன்னு தான் வேண்டிக்கினேன் பிரச்சனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த மாதிரி ப்ராங்க் வந்து நம்மளை கொஞ்சம் அலர்ட் பண்ணும். அதே நேரத்தில் கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போயிட்டு நம்ம சில் பண்ணுவோம். அவங்களுக்கு நமக்கு அதாவது எப்படின்னா அவங்களோட கஷ்டம் நமக்கு தெரியாது. பட் நம்ம ஜனங்க பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அதுதான் இந்த ஷோ, இந்த நீங்கள் இனிஷியேட்டாக பண்ண ஷோவோட சூப்பர் ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் பெஸ்ட் விஷஸ். சூப்பர் சூப்பர், தேங்க் யூ. இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசணும் நம்ம. போய் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சொல்ல வர போறது ஒரு சின்ன பிரேக். இது கடுப்பேத்துறாங்க மை லார்ட். வெல்கம் பேக் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். சூப்பர். ஒரு வழியா வந்து ரெண்டாவது அமுதவாணனையும் கலைச்சீங்க. ஆமா. ஓகே பாவம்ல. இப்பதான் அவன் எந்த கோயில என் பேர் எழுதி வைக்கிறான்னு தெரியல. அவரெல்லாம் காசு வெட்டி போட்டுருப்பாரு. இவன் எல்லாம் நீங்க ரத்தம் வந்து எடுக்கணும் அப்படின்னு. இந்த ஐடியா நீயே கொடுத்துருவோம். சரி ஓகே விட்டுலாம். ஓகே அடுத்த காலர் போயிடலாமா? கண்டிப்பா. இன்னொரு ஜெனரல் காலர் வெயிட் பண்றாங்க. ஹலோ, ஹாய், யாரு பேசுறீங்க? நான் நிவேதா பேசுறேன், திருநெல்வேலில இருந்து. நிவேதா, உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் நம்ம ஊர்ல இருந்து வேற பேசுறீங்க. சைடு கேப்ல போட்டார் பார் பிட்ட. அப்படியே வாட்ஸ்அப்ல இருக்கீங்களான்னு கேட்பான். எல்லா டீடைல்ஸ் ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா, வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா, இப்ப சொல்லிருங்க. எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? எல்லாம் பேட் வாய்ஸ். நீங்க சொல்லுங்க நிவேதா. நிவேதா, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு லைக்கணும், ப்ரீஸ்லி அவன் பேரு. என்ன பண்றாரு அவரு? அவங்க இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிட்டு இப்போ ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, சென்னையில இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, இப்போ என்ன சொல்லி கலாய்க்கணும் அவங்கள? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய உண்டு, அதை வச்சு வேணா கலாய்ங்க. லைன்ல இருங்க. அவங்க ப்ரீத்லி அவருக்கு கால் பண்ணுங்க. ஹலோ ஹலோ பிரீத்தா, நான் சந்தோஷ் பேசுறேன். சந்தோஷ் யாரு? நீ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கிய சுபான், அவ அண்ணன். யாரு? சுபான்னு ஒரு பொண்ணு பின்னாடி. உனக்கு தெரியுமா சுபா? தெரியுமா? தம்பி ராங் நம்பர்ல பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பேர் என்ன? வாணி பொண்ணு பேசுற தம்பி, பல்லு தெரிச்சிடும். வாணி பொண்ணுலாம் பேசுற, மரியாதை கொடுத்து பேசுற. சரி, உனக்கு யாரு வேணும்? ஏய், நீ வந்துட்டு பிரீத்லியா உன் பேரு? ஆமா. என்னடா பேரு பிரீத்லி ஜெட்லின்ட்டு? சொல்லுங்க ப்ரோ. அப்புறமா வீட்ல 2 கிலோ காய்கறி போடுறியா? அப்புறமா எந்த ஏரியா நீ? எந்த ஊர்ல பேசுற? நான் என் ஃப்ரெண்ட் கூட அவன்கிட்ட பேசுறேன். நீ பேசு மச்சான். ஹலோ ஹலோ ப்ரூஸ்லி. ஹலோ ஹலோ ப்ரூஸ்லி. டேய்,
டேய் நான் உன்னை முதல்ல டேய் மரியாதை பேசுறது முதல்ல கிளியரா பேசுங்க சரியா? சரி இப்ப பேசுற வந்து சந்தோஷ், நான் சுப்பிரமணி. சுப்பிரமணியா? சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல இருந்து பேசுறீங்களா? டேய் அட கேன எவ்வளவு விஷயத்த பேசுனீங்கடா. சந்தோஷ் விளையாட்டு காட்டுனீங்கடா. டேய் ஏன்னா தங்கச்சி பின்னாடி சுத்திட்டு இருக்க நீ? காமெடி பண்ணாம முதல்ல நேர்ல இருந்து பேசு, எனக்கு டைம் இல்ல. ஆடா கிறுக்கு பாருங்க, மூட் இல்ல வந்துட்டேன். என்னடா இதுக்குலாம் ஏடா ஆம்பளை பேச உனக்கு என்னடா மூடி வேணும்? என்ன ஆளு என்ன டேய் வெள்ளம் வாய்த்த உனக்கு யார்? அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு என்ன நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா? எதுக்கு என் சரி, தங்கச்சி எந்த ஏரியா என் தங்கச்சி என்ன விஷயம் உனக்கு? ஏடா ஏரியாலாம் சொன்னா எனக்கு சரி எந்த ஏரியா? சரி நீ அவ்வளோ தைரியம் இருந்தா நீ உன் ஏரியா பேர் சொல்றா. என்னப்பா அவ்வளோ தைரியம் இருந்தா நீ உன் ஏரியா பேர் சொல்றா. ஏரியாவா? நான் இப்ப சென்னையில இருக்கேன்பா தம்பி. சென்னையில எந்த ஏரியான்னு சொல்றா பாத்துக்கலாம்டா. என்ன வேணும் உனக்கு? ஏய் சென்னையில பயப்படுறல ஏரியா சொல்றதுக்கு பயம் இருக்குல்ல? கால் பண்றியா இல்ல? என்ன விஷயம்? உன் தங்கச்சி பேர் என்ன முதல்ல? ஏய் என் தங்கச்சிட்டே குடுக்குறேன் பேசுறேன். அசிங்கமா திட்டுவா பேசுமா. ஏன் பிரீத்திலி இப்படி பண்ற? நடிக்குதுப்பா இது நடிக்குது. அடிக்காதீங்க ப்ளீஸ். அவன் வர சொல்ல அவனை நீங்க வரணும் நைட்டுக்குள்ள வரணும் பாரு சொல்லு. பிரீத்திலி ப்ளீஸ் சொல்லிடு பிரீத்தி, நான் உன்னை எவ்வளவு தெரியுமா லவ் பண்றேன். ஏன் இப்படி பண்ற நீ? நிறைய பொண்ணுங்க பின்னாடிலாம் சுத்துறியாமே. என் அண்ணன் வேற கேட்டுட்டு சொல்றான். டேய் வேறவா நிவேதிதாவடா அவளையும் கேட்டது. ஹலோ டேய் அவதான் சுத்தி இருக்கற அவனும். டேய் பிரீத்திலி ஹலோ. ஏய் என்னடா பயந்துட்டியா? அவ இப்ப வாங்குவா. நல்ல செவுட்ல நான் போட்டுருக்கேன். இப்ப உனக்கு போட போறேன்டா. சுப்பிரமணி கிளியரா சொல்லு. இன்னொரு பேர் என்ன சொன்ன? ஏய் அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாதுடா. ஏய் சுப்பிரமணி மூஞ்ச உடைக்கலாமா இல்லையா? சுப்பிரமணியா? ஆமாடா. பொண்ணு பேர் சொல்லல, கிளியரா சொல்லு. ஏய் சொல்ல முடியாது. என்னடா பண்ணுவ? அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆவண்டா. அவன் நிறைய இடத்துல போயிட்டு இருக்கான் அவன். இல்ல அவன் சும்மா தேவையில்லாம சீன் போடாதடா. சரி விடு அவன் மெட்ராஸ் போய் கவுன்ஸ். டேய் ஏய் மெட்ராஸ் எங்கடா? டேய் அவன் இன்சல்ட் பண்ணவா கொட்டா விடுறான். செய்யாம ஏய் கொட்டை விட்டா வாயில சூடம் பொருத்தி போட்டுருவான்டா. தம்பி நேர்ல வந்து பேசுங்க. ஏய் நேர்ல வந்து சொல்றீ எங்கடா வரணும்? நேர்ல வந்து பேசு. நேர்ல எங்கடா வரணும் அத சொல்றா. முதல்ல எந்த ஏரியா எந்த தெருன்னு சொல்லு, நானே உனக்கு ஆள் அனுப்புறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வரனா வா. ஏய் எழுதிக்கடா. பேசு. ஏய் கடைசி வரைக்கும் ஏரியா சொல்லலாம். மலுக்குறா மச்சி. இல்லப்பா ஆளு யாரா அனுப்பிச்சானச்சியா சக்கரலமோ பைனாப்பிள் ஜூஸ் வாங்க சொல்லு. மச்சி மூணு நிலம் பேந்துரும் போது. ஏரியா அட்ரஸ் சொல்றா. ஏரியா அட்ரஸ் சொல்றா. எப்படி கேட்ட? உன் தங்கச்சி கேளு தம்பி. ஏய் அவட்ட கேட்க முடியாது. நீ சொல்றா. உன் தங்கச்சிட்டே கேளு சரிடா சொல்லுவாங்க. நான் சொல்றேன்டா. ஈக்காட்டு தாங்கல்டா, கலைமகள் நகர்டா, 3வது தெருடா, வேந்தர் டிவி ஆபீஸ்டா. ஹலோ பிரதர், நாங்க வேந்தர் டிவில இருந்து கடுப்பேத்துறாங்க மெலாட் ஷோல இருந்து பேசுறோம் பிரதர். உங்களை வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கடுப்பேத்து சொன்னது யார் தெரியுமா? யாரு? உங்க ஃப்ரெண்ட் நிவேதா. ஓகே. அவங்க லைன்ல இருக்காங்க, பேசுங்க. நிவேதா. ஹலோ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப கலைச்சிட்டாங்க. உங்களுக்கு கால் பண்ணது இப்படிலாம் கலைச்சதுக்கு மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஆள் வச்சுலாம் அடிக்காதீங்க. நான் ரொம்ப பயந்து சொல்லுவேன். தேங்க்யூ பை. இன்னைக்கு பேசுன இந்த 3 காலர்ல உங்களுக்கு பிடிச்ச காலர் யாரு? அமுதவாணன் ஹைலைட். அமுதவாணன் சூப்பர் ஃபைன். சோ அமுதவாணன் பாய், இன்னைக்கு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நாங்க கொடுத்திருக்கோம். ஓகே வாங்குனதுல வேற இது பிரைஸ் வேற. ஓகே இதோட நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். சோ டாடா பை ஃப்ரம் சாந்தனி மதிவாணன் and Tom Frankie with Danny. Danny. இது கடுப்பேத்துறாங்க my lord. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்டை கலாய்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஃபோன் நம்பர் அண்ட் போட்டோ கூடவே உங்க ஃப்ரெண்டோட போட்டோவையும் சேர்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல இமெயில் பண்ணுங்க. தொடர்புக்கு வாட்ஸ்அப் நம்பர் 9940439574. இமெயில் ஐடி kml@vendermedia.in.